ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்னே சொல்லுவேன். ஏன்னா இது வந்து யங்ஸ்டராக இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப கனெக்டாக பொருந்துன்றதை நான் நம்பிட்டு வீடியோவை ஆரம்பிக்கிறேன். எஜுகேஷன் இஸ் பவர். எஜுகேஷன்னாலே தெரியும், நம்ம வந்து ஒரு விஷயத்த தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ அதை பார்த்தோன்னே இது என்ன வார்த்தை அதை வாசித்து நான் 4 பேர் சொல்கிறதா இருக்கும். இந்த தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதா இருக்கட்டும். பேசிக் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தேவை. அது நம்ம 1லேருந்து 5th வரைக்கும் கற்றுக் கொடுத்துட்றாங்க நமக்கு. அது ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூலாக. எனிவே, அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கூல் முடித்து ஒரு காலேஜ் டிகிரி முடித்து டிகிரிக்கு அப்புறம் வேலை கிடைச்சி அது வந்து அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நீ படி, உனக்கு வேலை கிடைக்கும். நீ இந்த 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 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளது படித்தேன்னா உனக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கும்ன்றது கரெக்ட் தான். ஆனால் எஜுகேஷன் மட்டும் யாருமே கிடையாது. அவங்க எடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து வந்தால் தான் உண்டு, படிக்கணும், அவங்க தான் பார்க்கணும். இதை கேட்டுட்டு அந்த டைமில் வந்து இன்ஸ்டாவில் யூடியூப்லலாம் வந்துட்டு அதை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டு ஃபயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் வீடியோ போடுறேன். ஆனால் அதை நான் நானும் பார்த்தேன். இப்போ வந்து இந்த டாபிக் நான் பேசணுன்றது கண்டிப்பாக பேசணும். எஜுகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொரு கூட சொல்லியிருப்பார், எஜுகேஷன் வந்து ஒன்றுமே இல்லைங்க, அது ஜஸ்ட் ஒரு இதுதாங்க. நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். அந்த ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது வந்து ஓகே. அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிறாங்க, நான் 1லேருந்து 5th வரை படிக்கணும், அதே நான் பேசிக் நாலேஜ் தெரியுது, நான் அதுவே நான் வந்து படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் நான் ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி இன்டர்வியூலாம் எடுக்கும்போது ஒரு சில பப்ளிக்லேயே சொல்கிறாங்க, அந்த பொண்ணு சொன்னது கரெக்டு, அவர் சொன்னது கரெக்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்க எப்படி யோசிச்சு சொல்கிறாங்கன்னே புரியல. ஏங்க எஜுகேஷன்றது மஸ்ட்டு. நீங்கள் வந்து இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க, இது அதில் அந்த எபிசோடில் சொன்னதான். பேங்க்கு போகிறீங்க, ஒரு ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணோன்னா யார்ட்டு பண்ணிப்பீங்க? கேஷர்ட்டு போய் அவர் உட்காந்துருக்காரு, அவர் ஃபுல் தரணும், அவர் வேலை அது இல்லையே. உங்களுக்கு தர்றதை நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான் உங்கள் இது. அவங்க இதுக்கு செக் பண்ணி அவங்க இது வேலை அவங்க தான் பார்க்கணும். அடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட போய் எனக்கு ஃபில் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து படிக்காதவங்களே விட்டுருங்க, அவங்க வந்து சொல்லலை. இப்போ படிச்சுட்டு இந்த கிராஜுவேட் முடிச்சுட்டு ஸ்கூலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருப்பாங்க, நான் படித்தேன்னா மெதப்பில் இருப்பேன்லாம் இருந்தீங்கன்னா, இந்த 2000க்கு முன்ன வரைக்கும் ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறாங்களே, அதாவது 90 கிட்ஸ் 2K கிட்ஸ். 90 கிட்ஸ்லாம் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் சொன்னவங்க வந்து இந்த வீடியோக்காக நான் கேட்டிருக்கேன். எப்படி அந்த டைம்லாம் இருந்ததுன்னு கேட்கும்போது, எனக்குள்ள தெரிஞ்சவங்க கேட்கும்போது, அப்போல்லாம் வந்து நாங்கள் படிக்கும்போது நாங்களாம் போக எங்களுக்கு வந்து படிக்க பெருசாக இது இருக்காது. எங்களுக்கு கூட்டி படிக்கிறதுக்குன்னே அங்கே வந்து ஸ்கூலில் வந்து பசங்க 2 பேர் வருவாங்க, சார் அனுப்புவார். நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் அந்த மாதிரி சொல்கிறேன்னு. போய் பிடிச்சிட்டு வந்து இவனை உட்கார வச்சு அழுதுகிட்டே இருப்பான், வீட்டுக்கு போகணுன்ட்டு. கடைசி நான் உட்கார வச்சு, அப்படி தான் அந்த டைம் ஒரு சில வில்லேஜில் இருந்தது. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் அப்பா மேலேயே கேஸ் போடுற அளவுக்கு பெரிய விஷயமா ஆகிட்டு இருக்கு. இப்போ யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறான்? இப்போ வந்து ஒரு 18+ ஆகிட்டதுக்கு அப்புறம் தான், 18+ ஆனதுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பையன், நீங்களே முடிவு எடுக்கிறது இல்லை, உங்கள் அம்மா அப்பா தான் முடிவு எடுக்கணும். 18+ எதுக்குன்னா உங்களுக்கு ஓட்டு எழுதி தராங்க, உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்க அனுமதி தராங்க, ஓட்டு போடுறதுக்கு உரிமை தராங்க. இதெல்லாம் 18+ மேலே தான் கிடைக்குது உங்களுக்கு. அதுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் வந்து அப்பா அம்மா இதில் தான் இருக்கணும். இல்லை, நான் வந்து அப்பா அம்மா பேச கேட்க மாட்டேன், நான் படிக்க மாட்டேன், நான் வந்து ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, இதில் அடிச்சு போடா ஸ்கூலுக்கு சொன்னாதான் நீங்கள் சரிப்பட்டு வருவீங்க. இப்போ தங்காதுரா ஒரு அளவுக்கு மேலே பண்ண அது கூட சரிமா பயமாக தாங்க இருக்குது. ஆனால் இதுன்றானுங்க அதுன்றானுங்க, பயமாக இருக்குது.
எப்படி பார்த்தா நீங்கள் வரும் எஜுகேஷன் இஸ் த மஸ்ட். எஜுகேஷன் ஓகே, அது ஒன்று. தமிழ், இங்கிலீஷ். ஒரு சிலருக்கு தமிழ் படிக்க தெரியும் ஆனால் எழுத தெரியாது. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் எழுத தெரியும் ஆனால் படிக்க தெரியாது. இது ரிவர்ஸாகவும் இருக்கும் ஒரு சில தடவை. ஆனால் இது மஸ்ட்டு, எல்லாருக்குமே தேவை. இப்போ வந்து நாலேஜை நான் வந்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு காசு இல்லை. எனக்கு இந்த டைமில் நீங்கள் இந்த கரண்ட் ஜென்ரேஷனில் நான் உழைக்கிறதுக்கு நான் சும்மாவே இருக்கேன். எல்லாத்தையும் இப்போ காசாகிடுச்சு. ஆன்லைன் வித் ஆஃப்லைன்னு ஆகி போச்சு. அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக ஓகே நம்ம இது எடுத்த டிசிஷன் எடுத்து எனக்கு இது கரெக்டாக இருக்கணும் எடுத்துனா எடுங்க. அதுக்கு ஃபேமிலியோட பேசி முடிவு எடுக்கணும் எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் டெஸ்ட்டு. அது எவ்வளோ பேர் டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஸ்கூல் டெஸ்ட்டாக இருக்கட்டும், எனிவே 10th 11th 12th அப்புறம் காலேஜ், இதெல்லாம் டெஸ்ட்டு வைக்கிறது எல்லாமே உங்களை டெஸ்ட் பண்ணது தான் டெஸ்ட்டே. நீங்கள் அதுலேருந்து என்ன நீங்கள் கற்றுக்கிறீன்றதான் இங்கே மேட்ரே. இந்த புக்கை படித்து நான் இது கற்றுக்கிட்டேன், இந்த லைன்லேருந்து ஒரு வார்த்தை எனக்கு புரியுதுன்னா அதான் கற்றுக்கிறதே. நீங்கள் கற்றுக்கிறது தான் ஸ்கூல் காலேஜ் வேலை பார்க்குற இடம் எல்லாம் போகிறீங்க. அது மூலமாக உங்களுக்கு ஸ்கில் வளரும், அதுக்காக உங்களுக்கு வேலை கிடைக்கும், அதுலேருந்து மணி ஜென்ரேட் ஆகும். உண்மை இதுதான். எஜுகேஷன் இஸ் த பவர், நாலேஜ் இஸ் த பவர். ரெண்டுமே ஒன்று தான். நாலேஜ் இருந்தாங்க நான் இப்படி நான் பேசுறது சரியா தப்பா பேசுவாங்க. ஒரு சிலர்லாம் சொல்லிடுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்லியிருக்கேன். சரி சொல்கிறேன். இவனுக்கு என்ன தெரியும், 10th முடித்தவன் படித்தவன் இவன்லாம் பேசவே கூடாதுன்றவாங்க. ஒரு சிலருக்குலாம் 6th நிப்பாட்டியிருப்பாங்க. அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும், போராக இருந்திருக்கும். அப்போ அவங்கள ஸ்கூலில் நிறுத்திட்டு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நாள் வேலைக்கோ கொத்தனார் வேலைக்கோ மூட்டை தூக்குற வேலைக்கோ போவாங்க. இப்போ குப்பை வேலைன்னு க்ளீன் பண்ணுற வேலைன்னு இருக்கும், அது கூட பண்ணுவாங்க. எதுக்கு? அவங்க பின்னாடி அவங்கள நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது. நாளைக்கு அந்த பையன் தான் வரணும், அந்த பொண்ணு தான் நிற்கணும், நின்று அவங்களுக்குன்னு வீடு இல்லைன்னா வீடு கட்டணும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் எஜுகேஷன் இஸ் வேஸ்ட்னு சொல்லிட்டு எப்படி? எஜுகேஷன் இஸ் தான் நாலேஜ்லேருந்து வருது. அது சொல்லலை. அப்புறம் ஸ்கில்ஸ் வேலை கிடைக்கும், மணி இப்படி தான் ரெவன்யூ ஆகும். நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு எஜுகேஷன் வேஸ்ட், படிக்கிறதே வேஸ்ட் எல்லாரும். இதில் இன்னொரு உருட்டு இருக்கு. அதை நான் சொல்கிறேன். காமராஜர் படித்தாரா? அண்ணா படித்தாரா? ஏங்க காமராஜர் படிக்கல, ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் படிக்க வச்சுருக்காரு? இந்த மத்திய உணவு அவர் தான் கொண்டு வந்தார். அவர் படிக்கலை, சரி நானே படிக்கலை, இவங்க எதுக்கு படிக்கணும்னு விட்டுருந்தா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அதை வச்சுட்டு அதை நம்புறதை தான். படித்தா அவரோட பெரிய ஆளாகன்றதுக்கு அவர் எடுத்த ஸ்டெப்ஸ் தான் எல்லாமே. அண்ணா படிச்சிருக்காருங்க. யாருங்க சொன்னா அண்ணா படிக்கிறேன்னு? அப்படி பார்த்துங்க எந்த அளவுக்கு எஜுகேஷன் அப்படி குறை சொல்கிறது தூக்கி போடுறதுலாம் இங்கே பேச்சே இல்லை. எஜுகேஷன் தான் மஸ்ட்டு, முக்கியமாக தேவைப்பட வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் படிக்காத, இப்போ சச்சின் படிக்கல, கமல் அவர் படிக்கலான்னு அவங்க அப்பாலாம் இப்போ ஒருத்தர் வைக்கல, ஒருத்தர் நல்ல கவர்மெண்ட் ஒருத்தவரெலாம் இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒன்று இது இருந்துச்சு. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பையன் வர்ற பையன்கிட்ட நீங்கள் எஜுகேஷன் வேஸ்ட்டுன்னு சொன்னால் அவன் என்ன நினைப்பான்? புதுசாக வர்றவன், அதுவும் ஃபஸ்ட் டைம் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் இவங்களே இப்படி சொல்லிட்டாங்க, நம்ம எதுக்கு படிக்கணும்னு நினைக்க மாட்டானா? அதாவது எஜுகேஷன் மோர் மஸ்ட்டு திருப்பி தான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் இப்படி நீங்கள் எப்படி சொல்கிறது, வேலை கிடைக்கிறதுக்கு நான் நிறைய இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்குது, நீட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டார்ட் 2013 ஆரம்பித்த மாதிரி தான் இருக்குது இந்த பிரச்சனை. இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஒரு சில சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க அந்த எக்ஸாம்லாம். அதெல்லாம் ஒன்று
அவங்கள வந்து அந்த அளவுக்கு நீ இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று அந்த படிக்கிறாங்க அவ்வளவு ட்ரெஸ்ஸாக நம்பிக்கிட்டே இருக்க ஒரு எக்ஸாம் எழுதி நம்பிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்று நீங்கள் விழும், இல்லைன்னா பாஸ், இல்லைனா ஃபெயில் தான் ஆக போகுது. இதில் ஒன்றும் இல்லை, அடுத்த வாட்டி என்ன எழுதி போயிக்கலாம்னு விட்டுறலாம். ஏன் இப்போ உனக்கு எங்கே வலிக்குது? அந்த ஒன்று நம்பி இருக்கிறவங்க சரி நம்ம நம்பி இவங்க பின்னாடி இருந்திருக்காங்கன்னு சொல்லி நடந்துக்கிட்டு இருக்கும்போது உண்மை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஒருத்தருக்கு. அதை ரொம்ப அது டிப்ரெஷனாக மாறி சூசைடு அளவுக்கு கொண்டு போய் இறந்து கூட போயிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் பேர் சொல்லலாம், ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி நியூஸில் கூட அப்பப்போ பார்க்கலாம். எங்கேயோ இருந்த நான் சொல்கிறது 50 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னே எங்கேயோ இருந்த நம்ம இன்றைக்கி 2020 அவங்க முன்னே வந்து பேசிக்கிட்டு இருக்கலையா? அதுக்கு என்னது ஒன்று நடக்கணும். இங்கே உங்கள் ஒரு என்ன கடைசியாக என்னையே சீரியஸ் பேர் வச்சிட்டாங்க. அது இங்கே ஒன்று நடக்கணும். அது வந்து மாறணும். ஆனால் இப்போ இந்த மாதிரி மாற்றம்ன்றது நடைமுறையில் தான் தெரியும். பொலிட்டிக்காவும் சரி நடைமுறையிலும் சரி, அதுதான் கரெக்டுமே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவ்வளோதான். நான் வந்து எஜுகேஷன் நான் வந்து என்னோட புரிதல் மட்டும் தான் பேசியிருக்கேன். இது யாரோட தனிப்பட்ட யாரை பற்றியும் நோக்கம் இல்லை, என்னோட தனிப்பட்ட இதுதான். ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம பேசியாகணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் தண்ணி பிடிச்சிடுறேன். பேசணும்னு நினச்ச வீடியோ கடைசியாக முன்ன வந்து பேசியிருக்கேன். இதை பார்த்துட்டு முக்கியமாக அந்த வீடியோ வந்து இப்போ படிச்சுட்டு வர சின்ன சின்ன பசங்களுக்கு, உங்கள் தெரிஞ்ச பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி நம்புகிறேன். பண்ணுங்கள். அதை பார்த்து இது அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம், அவேர்னஸ் வீடியோன்னு சொல்லலாம். இதான் நான் வந்து என்னோட இதை வந்து சொல்லணும். நான் ரொம்ப நாள் இப்போ வாரத்தை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்ப்போம்.